வெல்கம் டு சினிமிஸ் வித் பரத். கெட்டப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறோம்னு. நம்ம கருப்பு படத்தோட மூவி எக்ஸ்பெக்டேஷன்ஸை பற்றி பேச போகிறோம். கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்லை, மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்குற முரட்டுத்தனமான சாமி. இந்த படத்தை ஏன் நம்ம தேட்டரில் பார்க்கணும்? பெருசாக எல்லாரும் தேட்டரில் பார்ப்பீங்க, நிறைய சூர்யா ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ அதேமாரி படத்துக்குள்ளே என்ன இருக்குது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ரீசன் சூர்யா தாங்க, ஆப்வியஸாக. ஸோ அவரோட கரியரில் நிறைய படங்கள் வந்திருக்கு, நிறைய இட்டு கொடுத்துருக்காரு. ஸோ வயனா இருக்கட்டும், ஆதவனா இருக்கட்டும், சமீபத்தில் நிறைய படங்கள் அவருக்கு நல்லா போகாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் மீறி இந்த படம் ஒரு கமர்ஷியலாக இட்டு கொடுக்கும். அடி அடிக்க போறேன். சூப்பரா இருக்குடா. ஏன் நான் சூர்யா சொல்றேன்னா, அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு பெரிய டைரக்டர் கிட்ட போய் கொடுத்துருக்கலாம் அவருக்கு இட்டு வேணும்ன்றதுக்காக. ஸோ அவர் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒரு 2 படம் எடுத்திருக்காரு இப்பதான் ஆர்ஜே பாலாஜி. ஸோ ஆர்ஜே பாலாஜி கிட்ட போகலாம், நியூவா ஒரு யங் டேலண்ட் கிட்ட போகலாம், நியூ ஜென்ரேஷன் கிட்ட கொடுக்கலாம், கதை நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கு, ரசிகர்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ், டிஃப்ரெண்டான கெட்டப்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு யோசிச்சு அவர் கொடுத்துருக்காரு. அவரோட அடுத்த படமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான், டோட்டல் டிஃப்ரெண்ட், விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த மாதிரி படம். ஸோ அதுக்கடுத்த படமும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜேர்னர்லேயே படம் இருக்கு. ஸோ அவர் யோசிக்கிறது என்னன்னா, படம் இட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகருக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி கொடுக்கணும், புதுசாக எதனா ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் அவர் படம் நடிக்கிறாரு. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோட்ல நான் பார்த்ததே இல்லையே. அவர் நடிச்சிருந்தா ஒரு ஆல்ரெடி இட்டு கொடுத்த டேரக்டர் கூடயே போயிருக்கலாம். ஸோ எப்படி சொல்றது, இப்போ சூரரை போட்ட மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அகைன் அவங்க சுதாகரா கிட்ட போயிருக்கலாம், கதைக்கு நின்றுக்கலாம், ஏஆர் முருகதாஸ் கிட்ட போய் நின்றுக்கலாம். அந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனாலுமே அவர் அந்த மாதிரி புதுசாக ஒரு ஃப்ரெஷ் காம்போக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு யோசிச்சது அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலாக அவரோட நல்ல மனசுக்குமே இந்த படத்தை எங்கேயும் கொண்டு போயிடும். ஸோ சூர்யா சாருக்காக இந்த படத்தை கண்டிப்பாக நம்ம தேட்டரில் பார்த்து இது தேட்ரிக்கலாக இந்த படத்தை பெருசாக ஆக்கணும். ஸோ அதுதான் என்னோட ஆசையும் ரசிகர்களோட ஆசையும். எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம். என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கே தெரியும், அவர் ஆக்சுவலாக ஒரு ஹீரோ சப்போர்ட்டிங் ஆக்டர் பண்ணுறவர். ஆனாலுமே ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு அதுக்காக ஒரு 2 வருஷம் உழைச்சிருக்காரு. முன்னாடி படங்கள் பார்த்தீங்கன்னா எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், ரெண்டுமே ஒரு மாதிரி பிளாக் பஸ்டரான படம் தான். எல்கேஜி தேட்ரிக்கலாக இட்டு, மூக்குத்தி அம்மன் ஆன்லைனில் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமரஸாக படத்தை கொண்டு போனாலுமே அதில் ஒரு பொலிட்டிக்கல் டைலாக் இருக்கும், பொலிட்டிக்கலோட விஷயம் அதில் இருக்கும், நம்மளை யோசிக்க வைப்பார் என்னென்ன இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மூக்குத்தி அம்மன் ஒரு படத்தை எடுத்தாலுமே அந்த சாமியை வச்சு என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்றத அதில் சுற்றி காமிச்சிருப்பாரு. அதில் என்ன ஹியூமர் ட்ரை பண்ண முடியும் அப்படின்றத மக்களுக்காக படத்தை எப்படி எங்கேஜாக எடுத்துன்னு போக முடியும்ன்ட்டு அதில் சின்ன சின்ன ஹியூமர்ஸ் எல்லாம் போட்டு படத்தை எங்கேஜிங்காக கொண்டு போகிறவர். இந்த மாதிரி நேரத்தில் மனுஷன் இப்போ கருப்பு வந்திருக்கு. ஸோ அவரும் நடிச்சிருக்காரு கருப்பில். அண்டு ஆர்ஜே பாலாஜியோட ரைட்டிங் இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆகிருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அதுக்காக உட்காந்து எழுதியிருக்காரு. ஸோ எல்லாரும் மாதிரியே அப்டேட் கொடுக்கணும்னு இல்லாமல் நமக்கு எப்போ தேவையோ அப்போ அப்டேட் கொடுத்து படத்தை எடுத்துகிட்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அந்த படம் 2024 பேசினாங்க. அந்த 2 வருஷம் வெயிட் பண்ணி ஒரு சூர்யா சாருக்காக ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதித்துறைக்கு நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு அப்படின்றது ட்ரெய்லர்லேயே தெரியுது.
இந்த படத்தில் சினிமோகிராஃபி நிறைய நல்லா பேசப்படுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஜிகே விஷ்ணுவா பிகிலு, மெர்சலு, ஜவான் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறவர் தான் இந்த படத்துக்கும் சினிமோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஏன்னு சொல்கிறேன்னா, இது விஎஃப்எக்ஸாக இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா, ரியாலிட்டிக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா டீசர்லேயே எதனா ஒன்று டச் பண்ணார்னா இது உடைக்குது, நொறுங்குறது. ஸோ கார் கண்ணாடி அப்படியே உடஞ்சி அந்த தூள் தூளாக வெளியே வருது. ஸோ இந்த மாதிரி ஸ்டென்ட் சீன்ஸாக இதில் நிறைய இருந்தாலுமே அதை ரியாலிட்டியில் ஒத்துப்பாங்களான்னு தெரியல. பட் படத்தில் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகிருக்குன்றது தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் அது ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அது ஒரு மனுஷன் அடித்தானா அது ரியாலிட்டியாக எப்படி போய் விழுவாங்களோ அந்த மாதிரி விழுந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கடவுளே வந்து அடித்தாருன்னா அதோட பலம் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல. ஸோ அதனால் அந்த விஷுவல் அப்படி பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ இதை நம்ம படத்தை பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இவ்வளோ இருக்குது படத்தில். ஊரில் இருக்க ஃபீல் நமக்கு ஒரு ரூரல் கமர்ஷியல் ஹிட் கொடுக்குற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. இவங்க எல்லாரையுமே தாண்டி படத்தை தூக்கி நிற்கிறதுக்கு வந்து சாய் அபயங்கர் தேவைப்படுறாரு. ஆர்ஜே பாலாஜி நினச்சிருந்தா வேற யாருன்னா மியூசிக் டைரக்டர் கிட்ட போயிருக்கலாம். யங் டேலண்டர் யோசிச்சிருக்காரு. யோசிச்சு சாய் அபயங்கரால் முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த படம் சைன் பண்ணும்போது சாய் அபயங்கருக்கு எந்த படமும் இல்லைன்னு நினைக்கிறேன். டியூட் மட்டும் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவரோட இதில். ஆனால் இந்த படம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் கிட்ட சைன் ஆயிருக்கு. ஸோ அவர் மேலே நம்பி கொடுத்துருக்காருன்னா அவரோட ஒர்க்கு அந்த மாதிரி இருக்கு. டியூட் படத்தை எடுத்தாலுமே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை ட்ரோல் பண்ணவங்க இருக்காங்க. அதையும் மீறி அவரோட அந்த படத்தை போய் உட்காரும் போது அந்த பாட்டும் சரி, அவர் போட்ட மியூசிக்கும் சரி, நம்ம கொடுத்த இம்பேக்ட் அதுதான் பேசுச்சு. நிறைய பேர் நிறைய கலாச்சிருக்கலாம். அவர் அதெல்லாம் பார்க்காம படத்தில் நமக்கு என்ன தேவையோ அந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எனக்கு இன்னொரு பேர் கருப்புலையும் அது இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். சூர்யாவோட எலவேஷனாக இருக்கட்டும். ஸோ அந்த எலவேஷனுக்கு கரெக்டாக அந்த மியூசிக் எதனா யூஸ் பண்ணி வச்சிருந்தாருன்னா படம் எங்கேயோ போயிடும். அவரோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம் படத்துக்கு. இந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆப்வியஸாக சூர்யா ஃபேன்ஸ் போய் பார்த்துருவாங்க தேட்டரில். எங்களை மாதிரி சினிமா ரசிகர்களும் போய் பார்த்துருவாங்க தேட்டரில். இருந்தாலும் நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்றதுனா ஆர்ஜே பாலாஜி அண்ணாக்காக. ஸோ அவர் பண்ணாத ப்ரொமோஷன்ஸ் இல்லை. அவர் நினச்சாருன்னா 5 நிமிஷத்தில் சும்மா ஒரு வீடியோ போட்டு கூட அதை ப்ரமோஷன் ஆக்கிடுவார். ஆர்ஜே பாலாஜி ப்ளஸ்ஸு அவரோட ஸ்பீச் மட்டும்தான். 2 நிமிஷம் பேசினாலுமே அதில் என்ன ஹியூமர்ஸை கொண்டு வர முடியும், என்ன கருத்தை சொல்ல போகிறாங்க, ஐ மீன் எதை பற்றி பேச போகிறோமோ அந்த இன்ட்டை கரெக்டாக கொடுத்துருவார். எனக்கு அவருக்கு பர்சனலாக அவரோட படமும் சரி, அவரோட கரியரும் சரி பெருசாக ஹிட் ஆகணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இந்த கருப்போட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் படத்தை பற்றியும் பேச வந்தேன். பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்த படம் ஹிட் ஆகிடுங்க, எதை பற்றியும் யோசிக்க வேணாங்க. இந்த படம் கண்டிப்பாக ஹிட்டு கொடுக்கும். ஆர்ஜே பாலாஜி அண்ணன் எல்லாரும் தேடப்படுற டேரக்டரில் அவரும் ஒருத்தராக வந்து நிற்பார். இன்னும் பெரிய ஹீரோவுக்கு பெரிய சப்ஜெக்ட் பண்ணுவார். இதான் நான் நம்புகிறேன். ஸோ எல்லா மாதிரியும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கருப்பு படத்தை பார்த்துட்டு வியாழக்கிழமை படம் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சினிமிஸ் வித் பரத்.